ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டென்ஸில் இன்னும் கொஞ்சம் கூட தரவு பண்ணிக்கலாம். அதாவது சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய விஷயந்தான். அது டென்ஸு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம், சரிங்களா? ஒன்றும் இல்லை, அவன் அப்படின்னு ஒரு பையனை பற்றி நம்ம ரமேஷ்ங்கிற பேர்னு வச்சுக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பேசலாம். சுரேஷுங்கிறது அவங்களுடைய பிரதர், சகோதரன், அதாவது கூட பிறந்தவங்க. ஸோ அண்ணன் தம்பி. ஸோ ரமேஷ் தினமும் ஹோட்டலுக்கு போகிறான். அவன், ரமேஷ்ங்கிறது அவன். அடுத்தது முதல் யாருங்கிறது நம்ம சொல்கிறோம். ரமேஷ் கோஸ் டு ஹோட்டல் டெய்லி. அவன், ஹீ கோஸ் டு ஹோட்டல் டெய்லி. இது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இது பாரு அவன் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கான் பாரு. இப்போ he is going to the hotel now. அவன் ஏற்கனவே போயிருக்கிறான் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம், அதனால் அது ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை. he has gone, போய் அதுதான் gone. இருக்கிறான் அதுதான் has. அவன் அது he has gone to the hotel already. இப்போ தான் போயிருக்கிறான் அப்படின்னா he has gone to the hotel just now. just nowனா இப்போ. அதே மாதிரி அவன் 3 நிமிஷமாக நடந்து போயிட்டுருக்கிறான். he has been going to the hotel for 3 minutes. 3 நிமிஷமாக அதோ நடந்துட்டுருக்கான் பார் ஹோட்டல் போகிறதுக்காக. he has been going to the hotel for 3 நிமிஷம், for 3 minutes. ஓகேங்களா? இது எப்படி கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னா, ரமேஷ் தினம் ஹோட்டலுக்கு போகிறானா, டஸ் அவன் தினமும் ஹோட்டலுக்கு போகிறானா, டஸ் ஹீ கோ டு த ஹோட்டல் டெய்லி? எஸ், ஹீ கோஸ் டு த ஹோட்டல் டெய்லி. இல்லை அப்படின்னா ஹீ டஸ் நாட் கோ டு த ஹோட்டல் டெய்லி. சில பேர் தப்பாக கூட நினச்சி தப்பாக கூட சொல்லியிருக்கலாம், அதுக்கு அந்த நெகட்டிவ். இப்போ அவன் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கானா, இஸ் ஹீ கோயிங் டு த ஹோட்டல் நவ்? அப்படி தான் அப்படின்னா எஸ், ஹீ இஸ் கோயிங் டு த ஹோட்டல் நவ். இல்லை யாரும் உங்களுக்கு தப்பாக சொல்லியிருக்கேன். ஹீ இஸ் நாட் கோயிங் டு த ஹோட்டல் நவ். அவனுக்கு ஏற்கனவே அவன் ஏற்கனவே ஹோட்டலுக்கு போயிருக்கானா. ஹேஸ் ஹீ கோன் டு த ஹோட்டல் ஆல்ரெடி? எஸ், ஹீ ஹேஸ் கோன் டு த ஹோட்டல் ஆல்ரெடி. இல்லைன்னா ஹீ ஹேஸ் நாட் கோன் டு த ஹோட்டல் ஆல்ரெடி. அவன் ஏற்கனவே போயிருக்கானா? இல்லை, ஏற்கனவே போகல. ஹீ ஹேஸ் கோன் டு த ஹோட்டல் ஜஸ்ட் நவ். இப்போ தான் போயிருக்கிறான். எத்தனை நிமிஷமாக அவன் ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கமாக தூரமாக ஹோட்டல் ரொம்ப 3 நிமிஷமாக நடந்து போயிட்டுருக்கானா. ஹேஸ் ஹீ பீன், ஹேஸ் ஃபஸ்ட் வந்துடணும், அப்புறம் தான் ஹீ வரும். ஹேஸ் ஹீ பீன் கோயிங் டு த ஹோட்டல் ஃபார் 3 minutes? எஸ், ஹீ ஹேஸ் பீன் கோயிங் டு த ஹோட்டல் ஃபார் 3 minutes. இல்லைன்னா ஹீ ஹேஸ் நாட், ஹேஸ் பீன், ஹேஸ் நாட் பீன். ஹீ ஹேஸ் நாட் பீன் கோயிங் டு த ஹோட்டல் ஃபார் 3 minutes அப்படின்னா 2 minutes-ஆக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ரெசன்ட் டென்ஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு. அவன் அப்படின்னு ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டை வச்சு நம்ம கொஸ்டின் ஆன்சர் அழகாக ஒரே நிமிஷத்தில் 2-3 நிமிஷத்துலேயே பண்ணிட்டோம். பேசி பழகுங்க, ரொம்ப ஈஸி.